கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் நாயை துரத்தி வந்த புலி விவசாய தோட்டத்தில் இருந்த குழிக்குள் விழுந்த நிலையில் நாயும் தவறி அதே குழிக்குள் விழுந்திருக்கிறது. இதையடுத்து மயக்க மருந்து செலுத்தி இரண்டையும் வனத்துறையினர் மீட்டனர். இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சந்தோஷ் இணைகிறார். சந்தோஷ், விவரங்கள். அதாவது ஒரு 3 மணி நேரம் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு அந்த நாயும் மற்றும் புலியும் மயக்க ஊசி செலுத்தி பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறது. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மயிலாடும்பாறை என்ற இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியாருக்கு சொந்தமான ஏலக்காய் தோட்டத்துல இன்றைக்கு காலையில ஒரு குழிக்குள்ள இருந்து நாய் குரைக்கும் சத்தம் கேட்டிருக்கிறது. இதை தொடர்ந்து அந்த பகுதிக்கு சென்று தொழிலாளர்கள் பார்த்த பொழுது ஒரு நாய் ஒன்று குறைத்துக் கொண்டிருக்கிறது. அதன் அருகிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு புலி ஒன்று படுத்துக் கொண்டிருந்திருக்கிறது. இதை பார்த்த தொழிலாளர்கள் உடனடியாக இது குறித்து வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். அவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து பார்த்தபோது இந்த இரண்டையும் மீட்க வேண்டும் என்றால் அதற்கு இரண்டுக்குமே மயக்க ஊசி செலுத்திதான் மீட்க முடியும் என்ற ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அந்த புலி மற்றும் நாய்க்கு மயக்க ஊசி செலுத்தப்பட்டது. இதை தொடர்ந்து நாயும் புலியும் மயக்கமடைந்த நிலையில அந்த குழிக்குள் வலையை இறக்கி அந்த வலையை நாயையும் புலியையும் கட்டி மேலே தூக்கி இருக்கிறார்கள். அதன் பிறகு அதை அது கூண்டுக்குள் வைத்து மயக்கம் தெளிந்த பிறகு தற்பொழுது அந்த புலியையும் நாயை திறந்து விட்டிருக்கிறார்கள். புலியை தற்பொழுது மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இரண்டும் பாத்தீங்கன்னா ஒரு 3-4 மணி நேரத்துக்கு மேலாக அந்த குழிக்குள் இருந்திருக்கிறது. இரவு நேரத்துல இந்த நாயை வேட்டையாடுவதற்காக இந்த புலி வந்திருக்கலாம். அப்பொழுது இரண்டுமே தவறி இந்த குழிக்குள் விழுந்திருக்கலாம் என்று வனத்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு அருகில் இருக்கக்கூடிய பெரியார் புலிகள் காப்பக பகுதியில புலியை திறந்து விடுவதற்கான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். இந்த புலிக்கு உடலில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா என்பது குறித்து மருத்துவ பரிசோதனை செய்த பிறகு இந்த புலியை திறந்து விட இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஒரு போராட்டத்திற்கு பிறகுதான் இந்த இரண்டும் உயிருடன் மீட்கப்பட்டு தற்பொழுது வனத்துறையினர் அந்த பணியை நிறைவு செய்திருக்கிறார்கள். உங்களோட விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.